விவசாயிகளின் பேரி ஈச்சை. உழுவதில்லை, விதைப்பதில்லை, களை எடுப்பதில்லை, உரம் போடுவதில்லை, நீர் பாய்ச்சுவதில்லை, நாம் யாரும் நின்று பாதுகாப்பதில்லை. தானாக முளைத்து தலைத்து நிற்கும் கண்கவரும் வண்ண பழங்களுடன் நம்மை ஈர்க்கும் ஏழைகளின் பேரீச்சை. இதுதான் நம்ம ஊரு ஈச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் கருவேல மரத்திற்கு இணையாக கண்மாய் கரை பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் பறந்து விரிந்து முளைத்து ஈச்சை செடி ஆதி காலம் முதல் பேரீச்சப்பழம் வாங்கி சாப்பிட முடியாத காலகட்டங்களில் ஆடு மாடு மேய்க்க செல்லும் மக்கள் மற்றும் விவசாயம் செய்யும் மக்கள் தாங்கள் ஓய்வு எடுக்கும் நேரங்களில் இந்த ஈச்சம் பிஞ்சு மற்றும் பழங்களை பறித்து தின்று களைப்பாறுவார்கள். இந்த ஈச்சம் பிஞ்சு மிகவும் துவர்ப்பு தன்மையாகவும் பழம் மிகவும் இனிப்பு தன்மையாகவும் இருக்கும். இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பறித்து தின்பார்கள். கோடை காலங்களில் மட்டும் பூத்து காய்க்கும் இந்த ஈச்சையானது இயற்கையாகவே கிடைக்கும் நுங்கு போலவே இந்த ஈச்சையும் மிகவும் உடல் வெப்பத்தை போக்கும் தன்மை கொண்டது. பல நூற்றாண்டு காலமாக ஏழைகளின் பேரீச்சையாக இந்த ஈச்சை விளங்கி வருகிறது. இந்த ஈச்சை செடியின் பயன்பாடுகள் பல விதத்தில் உதவுகிறது. இந்த பயன்பாடுகள் என்னவென்று அடுத்த பதிவில் விரைவில் காண்போம்.